ஸோ ஆலி பத்தி படம் பேசணும்னா, கிருஷ்ணபிரியா மேம் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர். நான் டெக்னிக்கலா இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு நான் 25 படங்கள் பண்ணிட்டேன். பண்ணாலுமே எனக்கு முதல் முறை ஒரு 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 லேடி இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ண கம்ஃபோர்ட் ஜோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புடிச்சிருந்துச்சு. ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க. அவங்க ஸ்கூல் ரன் பண்றாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து பேக் ப்ரொஃபஷன் இதுதான். ஸோ பேசிக்கா வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என் மனைவி எப்படியோ, அதோட வேற வெர்ஷன் தான். அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ மனைவி எப்படியாவது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும். நல்ல கருத்து அவங்களுக்கு என்ன என்ன பிடிக்குதோ, அது தைரியமா சொல்லணும் அப்படின்ற 2வது படம் தான் அது. அப்போ எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "இந்த மாரி நான் படம் பண்ண போறேன். ஒரு நல்ல கதை. நீங்க பண்ணா நல்லாயிருக்கும்ன்னு." அப்ப நான் கதை வந்து ஃபோன்லயே கேட்டேன். அதாவது இந்த கடைசி ட்ரெயின் ஓடும்போது கடைசி பாசஞ்சர் வித்தவுட்ல போய் ஏறுவோம்ல எப்பவுமே. அந்த மாரி தான் சில படங்கள் நமக்கு மாட்டும். ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது மாரி. அப்படிதான் இந்த படங்கள் ஷூட்டிங் போம்போது ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. கன்னியாகுமரியில ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல கேரக்டர். ஆ 2 ஹீரோ இதுல சௌரவ்னு ஒரு ஆள் இருக்காரு. ஸோ நான் செகண்ட் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதாவது என்ன சொன்னாங்களோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா குடுத்துருக்காங்க. கம்மியாவும் இல்ல, அதிகமாவும் இல்ல. அவருக்கு அதிகமா இருந்து எனக்கு கம்மியா இல்ல. எனக்கு கம்மியா இருந்து அவருக்கு அதிகமாவும் இல்ல. அந்த கதாபாத்திரம் ப்ளே பண்ணது நான் நான் தமிழ் பேசியிருப்பேன். மலையாளமும் பேசுவேன். அவர் மலையாளமும் பேசுவாரு. ஸோ மாறி மாறி கரெக்ட்டா பைலிங்குவல் மேம் சொன்ன மாரி இது வந்து ரீமேக்கோ, டப்டோ கிடையாது. பைலிங்குவல். தமிழ் அதே மாரி டைம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணப்படல. அது என்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுதோ, அ கன்னியாகுமரி நாகர்கோவில் இத சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் யுஏஇல ஒரு விஷயங்கள். ஸோ கமர்ஷியல் இந்த படங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, அது மாரி விஷயங்கள் இவங்களும் பண்ணியிருக்காங்க படத்தில. ஸோ மியூசிக் டைரக்டர் சார் வந்து இப்ப தான் நான் மீட் பண்றேன். அவர் பாடுன பாட்டு ட்ரெய்லர்ல நான் சாங் கேட்டுருக்கேன். மேம் அனுப்பிச்சு குடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது பெயிண்டிங்க்கு மிகப்பெரிய பேர் போன ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஒரு பெரிய இடத்துலருந்து அவர் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஃபேமிலிலேருந்து வந்து, அதாவது சாங்லாம் பாடி கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா, மியூசிக்கே இல்லாமயே ரொம்ப அழகா பாடுனீங்க சார். வெரி கிரேட். ரொம்ப நல்ல வாய்ஸ் சூப்பர். கண்ண மூடிக்கிட்டா ஜேசுதாஸ் சாரோட வேற வெர்ஷன் மாரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் 14. யூசுவலா லால் சார் சொன்ன மாரி யூசுவலான லவ் ஸ்டோரி இது இல்ல. ஏன்னா இப்ப வர படங்கள் எல்லாம் குத்து, வெட்டு, ரத்தம் ரொம்ப இதா இருந்தா ரொம்ப ராவா இருக்கு. நெறைய பேர் வந்து இந்த ஓடிடில கொரியன் படங்கள்லாம் பார்த்துட்டு, கொரியன தாண்டி நம்ம என்ன படம் புதுசா பண்ண போறோம்? ஆடியன்ஸ் எனக்கு தியேட்டர்ல கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய ஹீரோ படங்களுக்கு அது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஃபேமிலி ஓரியன்டடான படம். யூசுவலான கதை லவ் ஸ்டோரியில இல்ல. ஒரு நல்ல எமோஷன் படத்துல இருக்கு. நானும் ஒரு நல்ல விதமான ஒரு கதாபாத்திரம் வித்தியாசமா பண்ணியிருக்கேன். இந்த கெட்டப்ல இந்த சன் மியூசிக்ல தான் நீங்க பார்த்துருப்பீங்க சேனல்ல. ஸோ மீசை எடுத்து படம் முழுக்க அப்படிதான் நடிச்சிருக்கேன். ஸோ வித்தியாசமா நான் நானா இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்த டைரக்டர் கிருஷ்ணபிரியா மேம்க்கும், பிரியன் சாருக்கும், இந்த ஆல் ஓவர் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து படத்த கொண்டு போய் கன்ஃபார்ம் நல்லபடியா சேர்ப்பீங்க. நல்ல படம் எங்க இருந்தாலும் உங்கள மீறி அது தப்பு பண்ணாது பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி நீங்க இது எப்படி நீங்க டைரக்டர் ஆனீங்க அது சொல்லுங்க கொஞ்சம். First, I started with my video songs because I write songs and script also. I usually do stories. Uh, then after that, I thought I should visualize it. You know, so started visualizing the video songs. Then went to the scripting and the short stories, short movies I took. Then I went for the children's movie. ഒരുപാട് സ്ഥലത്ത് I have given for the awards, and so I received awards. So for children's movie from Kerala and UAE, I received many awards. So after that, I was actually going to other people to put my song, my lyrics in their movie. So 2 years I waited for that. ആരുമേ എനിക്ക് ചാൻസ് തന്നില്ല. അങ്ങ് ലാസ്റ്റ് വൺ മൂവി ഡയറക്ടർ took my song, and I acted in that also. അപ്പോൾ again I'm waiting for that. The cinema പുറത്തേ വന്നിട്ടില്ല. Like it's still in the box only. So so I thought, why not me? Why I should do something. അങ്ങനെ സ്ക്രിപ്റ്റ് എഴുതി ഫസ്റ്റ് ആക്ച്വലി ഒരു അസോസിയേറ്റ് ആയിട്ട് വർക്ക് ചെയ്യാൻ I thought I will work as an associate. Then our co-producer was there, everybody was there, and my husband also said, okay, if you want you can start the project. So we were also producing it. So then we booked one director, he came, but we bring them to Abu Dhabi. Actually the first part was shooted there.
So that time I found it that he was not properly doing. Maybe I know better than him. So when the co-producer vanite you salam parne and the Right. driver sent back to Kerala, and then he told me that why don't you do it? Why you have to waste the money like this, giving to others? You start doing because you know the story. So ange start panna. For we finished all the things. Malayalam, that was Malayalam movie with Sri Lankan Sundari in Abu Dhabi. Other release 2023 release it. சார் இப்போ அண்ணா. வந்து நீங்க நிறைய டேரக்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாண்ணா. லேடி டேரக்ட் ஃபர்ஸ்ட் ம் பண்ணியிருக்கீங்க. அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க உங்களை? ஏன்னா வந்து ஆம்பளைக்குன்னு ஒரு திமிரு இருக்கும், ஆனா வந்து லேடிஸ் வந்து அதை அழிச்சிருவாங்க. இல்லை இல்லை சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை அவங்களுக்கும் அந்த திமிரு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா திமிரு கண்டிப்பாக எங்கே திறமை இருக்கோ அங்கே திமிரு கண்டிப்பாக இருக்கும். அது தப்பான விஷயமே கிடையாது. பெண்கள் இப்போ நம்ம வீட்டில் ஏன் அடிபடைஞ்சு போகிறோம்? பயம் கிடையாது. அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருப்போம். ஸோ அதனால் அவங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. அவங்க அழகாக வேலை வாங்க தெரியும் சூப்பராக. இப்போ என்னென்னா இப்போ அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வருவார். இவங்களே வந்து சரி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷூட்டிங் வெளியூர் போனால் ஈஸியாக நம்ம சுற்றி பார்த்துடலான்னு. உண்மையாலே உட்காந்து சாப்பிட கூட டைம் இருக்காது. நாங்களாம் ரோட்டில் எங்கெங்கே போகிறோமோ அது தப்பு கிடையாது. நாங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வண்டிக்குள்ளே ரவுண்டு அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஊர் மாதிரி இப்போ பெர்மிஷன் வாங்கிட முடியாது. போயிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணுவோம், கேமரா இருக்கும். ஸோ வண்டி ரன்னிங்கில் இருக்கும், அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து ஆஃபீஸில் போய் ரொம்ப தூரம் போய் ட்ரெஸ் மாற்றணும். ஸோ அங்கே பப்ளிக்கில் நீங்கள் மாற்ற முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு ஓகேவா, ஃபுட்டு ஓகேவா, இதுவும் போயிட்டுருக்கோம். ப்ரொடக்ஷன் இதோட எல்லாமே வந்துட்டு அவங்க இதெல்லாமே மைண்டில் தூக்காமல் அவன் வேலையும் பார்த்துருந்தாங்க, எழுதிட்டும் இருப்பாங்க. ஷார்ட் நம்ம எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. எடிட் பேஸ்லாம் படம் பண்ணாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே டென்ஷன் ஆவாங்களே. இங்கே பாதி படம் நடக்கும், பாதி படம் நடக்காது. 6 மாதம் ஒரு பிரேக் விட்றாங்க, அதோட படமே முடிஞ்சிச்சு. பட் தெளிவாக ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு ஒரு நாள் கம்மி பண்ணி எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கள்ல, கரெக்டு. நான் எதுவுமே உங்களை ஃபாலோ பண்ணல, எதுவுமே நான் கேட்கல. நான் டிமாண்டும் பண்ணுற ஆள் கிடையாது. வாங்க, டிக்கெட் ஏறினாங்க, ஷூட்டிங்கு, இந்த ஷெடியூலு 2-3 மாதம் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே. உங்களுக்கு என்ன இந்த டைமில் பிக்கப் இருக்குது. பாம்பே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, யாரோடையும் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், எனக்கு சப்போர்ட் கேரளாவில் கிடைக்காது. நான் சொன்னேன், நான் வந்து பிறப்பால் சென்னை தான், என் ஒய்ஃப் தான் கேரளா. நான் இப்படியே போய் கற்றுக்கிட்டேன், நானும் அப்படி தான் படம் பண்ணேன். ஆனால் சென்னையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. எங்கே போகணும் ஏது போகணும் ஒரு நம்பர் மட்டும்தான் சில இடத்துல போனாங்க. டிஏ டப்புன்னு முடித்தாங்க, டப்பிங் முடித்தாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து கேரளாவை விட இங்கே தான் இருக்குது. அதிகமாக இனி அவங்க தமிழ் படம் தான் பண்ணுவாங்க. கரெக்டில் நீங்க தமிழ் சினிமா தாண்டி மலையாளத்துக்கு போயிட்டீங்க. அப்படி போகலண்ணே. மலையாளம் போகல. ஆல்ரெடி என் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன். கடைசியாக லவ் ஆக்ஷன் ட்ராமா பண்ணேன், நிவின் பாலி கூட, நவீன் தாரா கூட. லாங்குவேஜ் தானே, நமக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு சுத்தம் மலையாளம் தெரியாது. ஒய்ஃபு தான், அம்மா மலையாளி, அப்பா தமிழ். எக்மோர் தான் பூர்வீகம். ஆனால் நான் போய் இந்த ரன்னிங் பஸ்ஸில் பொங்கல், திருவாண்டம் இப்படியே ரன்னிங்கில் கற்றுக்கிட்டு இப்படி தான் நான் படம் பண்ணேன். ஆனால் நான் வந்து நானே டப் பண்ணுவேன். வாய்ஸ் வந்து நான் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டேன். என்ன மீனிங் கேட்டுட்டு நானே மலையாளத்தில் பேசுவேன். தெலுங்கு தெரியும், கன்னடாவும் தெரியும். எல்லாம் இப்படி கற்றுக்கிட்டான்னு தவிர லாங்குவேஜில் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்மக்கிட்ட ஒர்க்கு வர்றது தான். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம்.